திமுகவுடன் பாஜக எப்போதும் கூட்டணி அமைக்காது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தொண்டர்களை கேட்டுதான் பாஜக முடிவெடுக்கும் என்று கூறினார். இது பாரதிய ஜனதா கட்சி ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள். அது காங்கிரஸ் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம், அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்பவுமே இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்திலே உறவு இருக்காது, இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புலிப்பாக்கம் முதல் பரனூர் சுங்கச்சாவடி வரை சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு புறவழிச்சாலை புலிப்பாக்கம் முதல் மகேந்திரா சிட்டி வரையில் உள்ள சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை இடையிலான 2 தேசிய நெடுஞ்சாலைகளிலும் நேற்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பெண்கள், குழந்தைகள் மீதான அத்துமீறல்களுக்கு மரண தண்டனை மற்றும் ஆயுள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்க்வானில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான அத்துமீறல்களை முன்னரே தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறினார். அவர்கள் மீதான தாக்குதல்களுக்கு மரண தண்டனை மற்றும் ஆயுள் சிறை தண்டனை கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், காவல் நிலையங்களில் நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறினார். காவல் நிலையங்களுக்கு செல்லாமல் ஆன்லைன் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் என்றும் அதை யாராலும் திருத்தி எழுதவோ மாற்றவோ முடியாது என்றும் விளக்கமளித்தார். போலி திருமண உத்தரவாதத்தின் மூலமாக அத்துமீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான அத்துமீறல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றார். இதற்காக மாநில அரசுடன் மத்திய அரசு துணை நிற்கும் என்று அவர் உறுதிபட கூறினார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் களமிறங்கியுள்ள நிலையில் அவரது பிரச்சாரத்திற்காக இதுவரை 4526 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் வேட்பாளருக்கான போட்டியிலிருந்து விலகி கமலா ஹாரிஸை வேட்பாளராக ஜோ பைடன் அறிவித்ததிலிருந்து அவருக்கான ஆதரவு குவிந்த வண்ணம் உள்ளது. பல்வேறு தரப்பினரும் கமலா ஹாரிஸின் பிரச்சாரத்திற்கு நன்கொடை அளித்து வரும் நிலையில் கடந்த வாரம் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நடந்த நாட்களில் மட்டும் 335 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரது பிரச்சாரத்திற்கு இதுவரை 4526 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ், துணை அதிபர் வேட்பாளர் டிம் வால்ஸ் ஆகியோரின் தேர்தல் பரப்புரைக்கு உதவுவதற்காக தன்னார்வலர்கள் 2 லட்சம் நபர்கள் விண்ணப்பித்துள்ளதாக ஜனநாயக கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் உலகப் போர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் பல்வேறு இடங்களில் குண்டுகள் வீசப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா தரப்பிலிருந்து யார் பேச்சுவார்த்தை நடத்துவது என கேள்வி எழுப்பிய ட்ரம்ப், ஜனநாயக கட்சியினரால் புறந்தள்ளப்பட்ட ஜோ பைடன் கலிபோர்னியா மாகாண கடற்கரையில் உறங்கிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். அதோடு துணை அதிபர் வேட்பாளரான டிம் வால்ஸ் மோசமான தேர்வு என விமர்சித்த ட்ரம்ப், அவருடன் கமலா ஹாரிஸ் பேருந்தில் பரப்புரை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். 3ஆம் உலகப் போருக்கு இது வழிவகுக்கும் என தெரிவித்த டொனால்டு ட்ரம்ப், அதை நடக்கவிடக்கூடாது என்று கூறினார். யுக்ரைனில் ரஷ்ய படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் ராய்டர்ஸ் நிறுவன பத்திரிகையாளர் ஒருவர் உயிரிழந்தார். கிழக்கு யுக்ரைனில் உள்ள கிராமடாஸ்க் நகரில் ஹோட்டல் ஒன்றின் மீது குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த தாக்குதலில் ரியான் எவன்ஸ் என்ற 38 வயதான பத்திரிகையாளர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பத்திரிகையாளர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ரியான் எவன்ஸ் 2022ஆம் ஆண்டு முதல் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தில் பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றி வந்தார். ஒலிம்பிக் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் தன்னைப்போல் யாரும் விளையாட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது என கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் பகுதியில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வினேஷ் போகட் உடல் விளையாட ஒத்துழைக்கும் என்றும் ஆனால் மனதளவில் தாம் உடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வாங்காதது வருத்தமளிப்பதாக கூறிய வினேஷ் போகட், மக்களின் அன்பையும் பாராட்டையும் பார்த்த பிறகு இதைவிட வேறு எதுவும் தேவையில்லை என்ற எண்ணம் வந்துள்ளதாக கூறினார்.
தற்போது தனக்கான மக்களுடன் இருப்பதாக கூறிய வினேஷ், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன் என தெரியவில்லை என்று கூறினார். முன்னதாக அவருக்கும் ஒலிம்பிக் ஆடவர் மல்யுத்த போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற அமான் ஷெராவத்துக்கும் பணமாலை அணிவித்தும் தலா 5,51,000 ரூபாய் காசோலை வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மறைந்த தேமுதிக தலைவரும் பிரபல நடிகருமான விஜயகாந்தின் பிறந்த நாளை அவரது கட்சியினரும் ரசிகர்களும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடினர். விஜயகாந்த் இல்லாத அவரது முதல் பிறந்த நாள் என்பது மனவேதனை என்றாலும் அவர் செய்த நலத்திட்ட உதவிகளுடன் தேமுதிகவினர் கொண்டாடி வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் விஜயகாந்தின் மார்பளவு சிலையையும் முழு உருவச் சிலையையும் திறக்கப்பட்டது. சென்னை ராமபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் நினைவு பள்ளிக்கு 50,000 ரூபாய், டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு 1,00,000 ரூபாய் என நிதி வழங்கப்பட்டுள்ளது. விழாவில் பங்கேற்ற விஜயகாந்தின் மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்தார். அவர் உடனடியாக காரில் அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, பொன்ராம் இயக்கத்தில் உருவாகும் புதிய திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் நடிக்க உள்ளதாக அறிவித்தார். விஜய பிரபாகரனுக்கு உரிய நேரத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து உரிய பதவி வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் நம்ம பெயர் வைக்காம இருந்தோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது. இன்றைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. சிறந்த நடிகராக புகழ்பெற்ற விஜயகாந்த் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் சீரிய முறையில் பங்களித்தவர். நடிகர் சங்க உறுப்பினர்களை அரவணைத்து சென்று பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து சங்கத்தை கடனிலிருந்து மீட்டெடுத்தவர். அவரது 72வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள அபிபுல்லா சாலையில் உள்ள சங்க கட்டடத்தில் அவரது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அலங்கரிக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு சங்கத்தின் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன், கருணாஸ், செயற்குழு உறுப்பினர்கள் தளபதி தினேஷ், ஸ்ரீமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை அருகே கொண்டாடப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற நடிகர் MS பாஸ்கர் விஜயகாந்தின் நினைவுகளில் மூழ்கி தழுதழுத்து பேசினார். பூவிருந்தவல்லியை அடுத்த வெள்ளவேடு கிராமத்தில் நடைபெற்ற விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் MS பாஸ்கர் கலந்து கொண்டார். இதில் விஜயகாந்தின் உருவப்படத்தை திறந்து வைத்த அவர் தேமுதிகவினர் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தன்னையும் ஒரு கலைஞராக அங்கீகரித்து கையெழுத்திட்டு வழங்கிய அடையாள அட்டையை காட்டி உருக்கமாக பேசினார். ஒரு பிறந்த நாளைக்கும் என்னுடைய பிறந்த நாளைக்கும் சரி, அவருடைய பிறந்த நாளைக்கும் சரி, அவருடைய வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குவேன். இப்போ இறைவனா இருந்து நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமா அவர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அண்ணன் போல் வேறொருவர் வருவது நிச்சயமாக சிரமம். நாம் முயற்சித்தால் அண்ணனுடைய நல்ல குணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் போல் அவர் காட்டிய வழியில் வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தோனேஷியாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 13 நபர்கள் உயிரிழந்தனர். தொடர் மழையால் வடக்கு மலுகு மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நிலச்சரிவுகள் ஏற்பட்டு சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 13 நபர்கள் உயிரிழந்தனர். மேலும் 6 நபர்கள் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்திருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வேறு இடங்களுக்கு வெளியேறும்படியும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பாராலிம்பிக் போட்டிகளுக்கான சுடர் பிரான்ஸ் நாட்டிற்கு வந்தடைந்தது.
ஒலிம்பிக் போட்டிகளை தொடர்ந்து பாராலிம்பிக் போட்டிகள் வரும் 28ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை தலைநகர் பாரிஸில் நடைபெறவுள்ளன. இதையொட்டி இங்கிலாந்தின் ஸ்டோக் மாண்டவில்லில் பாராலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டது. இங்கிலாந்தைச் சேர்ந்த பாராலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் சுடரை ஏற்றி வைத்த நிலையில் இங்கிலாந்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட இந்த பாராலிம்பிக் சுடர் தற்போது பிரான்ஸ் வந்தடைந்துள்ளது. கால்வாய் சுரங்கம் வழியாக இங்கிலாந்து பாராலிம்பிக் வீரர்களால் எடுத்து வரப்பட்ட அந்த சுடர் காலேஸ் நகரை வந்தடைந்தது. பின் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பாராலிம்பிக் வீரர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட சுடருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் இந்த சுடர் வரும் 28ஆம் தேதி பாராலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா நடைபெறும் போது பாரிஸ் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் உயிரிழந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு நீதி கேட்டு தீப்பந்தங்களை ஏந்தியபடி பெண்கள் பேரணி நடத்தினர். கொல்கத்தாவில் சமீபத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் சங்கத்தினர், மகளிர் அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பகுதியில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி பெண்கள் பேரணி நடத்தினர். பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த பயிற்சி மருத்துவருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தி கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பெண்கள் பேரணி சென்றனர். இதேபோல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு பாச்சிம் மேதினிபூர் பகுதியில் பாஜகவினரும் தீப்பந்தங்களை ஏந்தியபடி பேரணியில் ஈடுபட்டனர். எதிர்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது குறித்து தேர்தல் வரும்போது முடிவெடுப்போம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இன்றைய சூழ்நிலையில் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வைத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் தேர்தல் வருகின்ற பொழுது முடிவு அறிவிக்கப்படும். பழனிசாமிக்கு கருத்து சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழக மக்கள் யாருமே இல்லை. அவர் மக்களுடைய வெறுப்பை தினந்தோறும் பெற்று கட்சியை அடைந்து பாதாளத்தில் கொண்டு தள்ளி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பிரிந்த சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ரயில் பாதையில் மண் சரிவு காரணமாக கோவை மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் போக்குவரத்து வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி அதிகாலை பெய்த கனமழையால் தண்டவாள பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதில் மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான நீலகிரி மலை ரயில் சேவை தடைபட்டது. இதையடுத்து சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி பணிகள் நிறைவடையாததால் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை ரத்து நீட்டிக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து அறிவித்து வந்தது. இந்நிலையில் வானிலை மையம் விடுத்துள்ள கனமழை எச்சரிக்கை மற்றும் சில இடங்களில் அவ்வப்போது தொடர்ந்து ஏற்படும் சிறு மண் சரிவுகளால் மேட்டுப்பாளையம் குன்னூர் ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை திருவேற்காட்டில் துக்க வீட்டிற்கு வந்தவரை உறவினர்கள் அடித்ததால் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயப்பாக்கத்தைச் சேர்ந்த வில்சன் என்பவர் துக்க நிகழ்வுக்காக உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மதுபோதையில் அவர் தகராறில் ஈடுபட்டதாகவும் மனைவியை அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த உறவினர்கள் வில்சனை அடித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த செல்போன் டவர் மீது ஏறிய வில்சன் தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். காவல்துறையினரும் உறவினர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் கீழே இறங்கவில்லை. பின்னர் வில்சனை அடித்த நபரை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி வந்ததை அடுத்து அவர் கீழே இறங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கிச் செல்ல பயணிகளை அனுமதித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். கோவில்பட்டி நகர் பகுதியில் அரசு, தனியார் பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கோவில்பட்டியில் போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பேருந்துகள், மினி பேருந்துகளின் பணியாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார்.
பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகளில் சாதி ரீதியான மற்றும் தனிநபர் தொடர்பான பாடல்களை ஒலிபரப்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. பேருந்தின் படிக்கட்டுகளில் பயணிகளை தொங்கிச் செல்ல அனுமதிக்கக்கூடாது என தெரிவித்த அவர், அறிவுறுத்தலை மீறி பயணிகள் தொங்கிச் செல்வது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சுகாதாரமற்ற குடிநீர் பருகியதால் 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தனகநந்தல் கிராமத்தில் உள்ள குளத்துமேட்டு தெருவில் கடந்த 3 நாட்களாக புதிய ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த தண்ணீரை பருகிய 20க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டனர். இதில் 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதிய ஆழ்துளை கிணற்று நீரை பருகியதால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் எனவும் உடனடியாக இது சரி செய்யப்படும் எனவும் ஊராட்சி மன்ற தலைவி பத்மாவதி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். ஊர்ல மக்கள் தண்ணி குடிச்சு எவ்வளோ பேர் பேதி போய் தலைவலி, சளி, அவங்கவுங்க நிற்க நிலவரம் இல்லாத, மூச்சு பச்சு இல்லாத அட்மிட் ஆகிறாங்க. அதுக்கு எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு சிகிச்சை தர பண்ணுறாங்க. சரியான ஒரு தலைவி எங்களுக்கு எடுப்பு எடுத்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ 5 பேர் அட்மிட் பண்ணியிருக்கோம். இன்னமும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட எங்களை கேட்கல, பார்க்கல. பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் மலையாள நடிகர் தர்ஷன் சிகரெட் தேநீர் கோப்பையுடன் உள்ள காட்சி வெளியாகி கேள்விகளை எழுப்பியுள்ளது. நடிகை பவித்ரா கவுடாவுடன் பழகிய மருந்தக உரிமையாளர் ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன் சிறையில் இருக்கிறார். கர்நாடக பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் அவரது புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் ஒரு கையில் சிகரெட், மற்றொரு கையில் தேநீர் கோப்பையுடன் அவர் இருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இதை சுட்டிக்காட்டியுள்ள இணையவாசிகள், சிறையில் நடிகருக்கு வழங்கப்பட்டிருக்கும் சலுகை வழக்கு விசாரணை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 40,334 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 69 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 212 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 93,356 பேர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டுக்காளி திரைப்பட குழுவினருக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், நல்ல கதைக்களத்திற்கான முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாக கூறப்பட்ட விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மகாராஜா, கருடன், தங்கலான், வாழை, கொட்டுக்காளி என கனமான கருப்பொருளோடு அடுத்தடுத்து வெளியாவது மிகுந்த மன நிறைவை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 8க்கும் மேற்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்திருக்கும் நிலையில் அதற்கு எதிரான மிகப்பெரிய கேள்வியை கொட்டுக்காளி திரைப்படம் ஒவ்வொரு தமிழரின் மத்தியிலும் எழுப்பியிருப்பதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். திமுகவினர் மீதான 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அரிமளம் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கவிதை பித்தன் மீது வழக்கு நிலுவையில் இருப்பது தற்போதுதான் தெரியும் என்றும், வெளிநாடு செல்ல முடியாமல் போனதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். இதுவரை 8 லட்சம் முதல் 10 லட்சம் வழக்குகளை வாபஸ் பெற்றிருப்பதாகவும், வழக்கு நிலுவையில் இருப்போர் அதற்கான பட்டியலை கொடுத்தால் 1 மாதத்திற்குள் தீர்வளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கை கடற்படை அச்சுறுத்தலால் அவசர கதியில் கரை திரும்பியதால் படகு ஒன்றிற்கு 3 லட்சம் ரூபாய் வரையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக நாகை விசைப்படகு மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். போதிய வரத்து இல்லாததால் மீன்கள் விலை உயர்ந்து விற்பனையாகின. இதனால் நாகை மீன் துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. கடந்த 1 வாரத்திற்கு முன் நாகை துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. 2 நாட்களுக்கு முன்பு அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு விசைப்படகும் 11 மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர்.
இலங்கை அரசின் இத்தகைய அச்சுறுத்தலால் அவசர கதியில் கரைக்கு திரும்பியதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மத்திய அரசு உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை பாதுகாத்திட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு அச்சம் இல்லாம அங்க கடல்ல மீன் பிடிக்கிற சூழல் மீனவனுக்கு இல்ல. இது இப்ப சமீபத்துல இது உருவாயிருக்கு. இது எங்க போய் நிக்குமோ என்றது தெரியல. மீனவன்றது ஒரு மீனவ இனமே அழிஞ்சு போயிடக்கூடிய நிலை இருக்குதுங்க. நாகப்பட்டினம் பொருளாதாரத்துல மீனவனை நம்பிதான் பொருளாதாரம் இருக்கு. அந்த பொருளாதாரம் இழக்க வேண்டிய சூழல் இருக்கு. தமிழக மீனவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மத்திய அரசாங்கம் எதிர்க்கக்கூடிய சூழல் வரும். எங்களை பாராபட்சமா பாக்குறாங்க. தமிழக மீனவர்கள்ட்ட பாராபட்சமா பாக்குறாங்களோன்றது ஒரு அச்சம் எங்க மீனவர்கள் மத்தியில் அது இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கிச் செல்ல பயணிகளை அனுமதித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். கோவில்பட்டி நகர் பகுதியில் அரசு, தனியார் பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கோவில்பட்டியில் போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பேருந்துகள், மினி பேருந்துகளின் பணியாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகளில் சாதி ரீதியான மற்றும் தனிநபர் தொடர்பான பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. பேருந்தின் படிக்கட்டுகளில் பயணிகளை தொங்கிச் செல்ல அனுமதிக்கக்கூடாது என தெரிவித்த அவர், அறிவுறுத்தலை மீறி பயணிகள் தொங்கிச் செல்வது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அம்மன் கோயிலுக்கு சீர்வரிசையோடு வந்து இஸ்லாமியர்கள் அன்னதானம் அளித்தது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வடமலம்பட்டி கிராமத்தில் உள்ள கந்த மாரியம்மன் கோயில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக மண்டல பூஜை நிறைவு நாளில் கிராமத்தில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சீர்வரிசையுடன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் சார்பாக ஊர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒற்றுமையை பறைசாற்றும் வகையிலும் மத நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையிலும் வடமலம்பட்டி கிராமத்தில் உள்ள இந்து முஸ்லிம் மக்கள் ஒன்று கூடி மண்டல பூஜை நடத்தியது சுற்றுவட்டார கிராம மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கம் பகுதியில் பல்வேறு மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்வோருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கருப்பு பட்டை அணிந்தும் தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடர் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. அகமதாபாத்தில் நள்ளிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக காட்லோடியா, நரன்புரா உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. தபானா கிராமத்தில் வெள்ளத்தில் சிக்கி டிராக்டர் கவிழ்ந்தது. அதிலிருந்த 10 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். எஞ்சிய 7 பேரை மீட்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பர்கினா ஃபாசோ நாட்டில் அல்-கொய்தா ஆதரவு அமைப்பு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடான பர்கினா ஃபாசோவில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று வருகிறது. அதில் கடந்த ஆண்டு மட்டும் 8000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தலைநகர் வாகடூகுவை பாதுகாப்பதற்காக கயா நகர் அருகே ராணுவப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இங்கு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறவிருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து தற்காத்துக் கொள்ள அகழிகளை தோண்டும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு ஆயுதங்களுடன் வந்த கும்பல் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கொத்து கொத்தாக மடிந்தனர். சுமார் 150 பேர் படுகாயமடைந்தனர். ராணுவத்தினரின் ஆயுதங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்களை பயங்கரவாத கும்பல் அபகரித்து சென்றது. இந்த தாக்குதலுக்கு அல்-கொய்தா ஆதரவு அமைப்பான ஜமாஅத் நஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமின் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. வடகொரியாவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் சோதனையை அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டார்.
வடகொரிய பாதுகாப்பு அறிவியல் மையத்தில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கான சோதனை நடத்தப்பட்டது. இலக்கை துல்லியமாக அடையாளம் கண்டு அதனை தாக்கி அழிப்பது குறித்து வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இதனை பார்வையிட்டு ஆய்வு செய்த கிம் ஜாங் உன் அதிக அளவிலான ட்ரோன்களை தயாரிக்க உத்தரவு பிறப்பித்தார். அண்மையில் தென்கொரியாவில் குப்பைகள் அடங்கிய ராட்சத பலூன்களை அனுப்பி பதற்றத்தை ஏற்படுத்திய வடகொரியா தற்போது இலக்கை தாக்கும் ட்ரோன்களை சோதித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சிறையில் கைதிகளுக்கான உணவுப் பொருட்களை கடத்திய விவகாரத்தில் சிறையின் துணை அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆத்தூர் சிறையில் மீதமாகும் மளிகை பொருட்கள் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் கைதிகளுக்கு உணவு சமைக்க 2ஆம் தர மளிகை பொருட்கள் வாங்கி முறைகேடு நடந்து வருவதாகவும் புகார் எழுந்தது. அதன் தொடர்ச்சியாக சேலம் மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் உணவுப் பொருள் கிடங்கில் கணக்கில் இல்லாத மளிகை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அது தொடர்பாக விளக்கமளிக்குமாறு சிறையின் துணை அலுவலர் வைஜெயந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் வைஜெயந்தியை பணியிடை நீக்கம் செய்து சிறைத்துறை டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். நாஜிப் படைகளின் பிடியிலிருந்து பாரிஸ் நகரம் விடுவிக்கப்பட்டதன் ஆண்டு விழா பாரிஸில் கொண்டாடப்பட்டது. 80வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற ஐஃபில் கோபுரத்தின் அடியில் அந்நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் முப்படை வீரர்களும் தீயணைப்பு படையினரும் கலந்து கொண்டு 2ஆம் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். கடந்த 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நாஜிப் படைகளின் பிடியிலிருந்து பாரிஸ் நகரம் விடுவிக்கப்பட்டதை குறிப்பிடும் வகையில் இதே ஐஃபில் கோபுரத்தின் அடிப்பகுதியில் அப்போதைய பிரான்ஸ் நாட்டின் ராணுவ தலைமை தளபதி பிலிப் பிராங்கோயிஸ் தேசிய கொடியை ஏற்றினார். அந்த நிகழ்வை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் இந்த கொடியேற்று நிகழ்வு அரங்கேற்றப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக்கில் தென்கொரிய வீரர்களுடன் சிரித்தபடி செல்ஃபி எடுத்துக்கொண்ட வடகொரிய டென்னிஸ் இணை தண்டனைக்கு உள்ளாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் கலப்பு இரட்டையர் பிரிவில் டென்னிஸ் போட்டியில் சீன இணை தங்கம் வென்ற நிலையில் வடகொரியாவின் ரீ ஜாங் சிக் கிம் குங் யோங் இணை வெள்ளி வென்றது. தென்கொரிய இணை வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. பின்னர் பதக்கம் பெற்ற வெற்றியாளர்கள் ஒன்றாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்று வடகொரியா திரும்பிய அந்நாட்டு வீரர் வீராங்கனைகள் கருத்தியல் மதிப்பாய்விற்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வில் வடகொரிய அரசு நிர்ணயித்த மதிப்புகளை யாரேனும் மீறியது தெரியவந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் தென்கொரிய வீரர்களுடன் சிரித்தபடி செல்ஃபி எடுத்துக்கொண்ட ரீ ஜாங் சிக் மற்றும் கிம் குங் யோங் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் செல்வதற்கு முன்பாகவே தென்கொரிய மற்றும் வெளிநாட்டு வீரர்களுடன் எவ்வித தொடர்பையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என வடகொரிய வீரர்கள் அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒலிம்பிக் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் தன்னை போல் யாரும் விளையாட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது என கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் பகுதியில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வினேஷ் போகட் உடல் விளையாட ஒத்துழைக்கும் என்றும் ஆனால் மனதளவில் தாம் உடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வாங்காதது வருத்தமளிப்பதாக கூறிய வினேஷ் போகட் மக்களின் அன்பையும் பாராட்டையும் பார்த்த பிறகு இதைவிட வேறு எதுவும் தேவையில்லை என்ற எண்ணம் வந்துள்ளதாக கூறினார். தற்போது தனக்கான மக்களுடன் இருப்பதாக கூறிய வினேஷ் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன் என தெரியவில்லை என்று கூறினார். முன்னதாக அவருக்கும் ஒலிம்பிக் ஆடவர் மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற அமான் ஷெராவத்துக்கும் பணமாலை அணிவித்தும் தலா 5,51,000 ரூபாய் காசோலை வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். ஒருமுறை உலக சாதனையை முறியடிப்பதே பெரும் சவால் என்றபோது ஒரு வீரர் 10வது முறையாக உலக சாதனையை முறியடித்திருக்கிறார். அதிலும் கடந்த 8 மாதங்களில் மட்டும் 3 முறை உலக சாதனையை தவிடுபொடியாக்கியுள்ளார் ஸ்வீடனைச் சேர்ந்த மோண்டோ டியூப்ளாண்டஸ். போலந்தில் நடைபெற்று வரும் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் போல்வால்ட் எனப்படும் கோலூன்றி உயரம் தாண்டுதலில் 6.26 மீட்டர் உயரம் தாண்டி சாதனை படைத்தார் டியூப்ளாண்டஸ். அண்மையில் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதிவு செய்த சாதனையை 1 மாதத்திற்குள் அவரே முறியடித்துள்ளார். இதேபோன்று 3000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 28 ஆண்டுகால உலக சாதனையை நார்வே வீரர் ஜேக்கப் முறியடித்தார். 7 நிமிடங்கள் 20 நொடிகளில் இலக்கை அடைந்த ஜேக்கப் கென்யாவின் டேனியல் கோமனின் நீண்டகால சாதனையை தகர்த்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன்முறையாக பாகிஸ்தானை வீழ்த்தி வங்கதேச அணி வரலாறு படைத்தது.
பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது. இதன் முதல் டெஸ்ட் போட்டி ராவல்பிண்டியில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 448 ரன்களும் வங்கதேச அணி 565 ரன்களும் எடுத்தன. வங்கதேச அணியில் அதிகபட்சமாக முஷ்பிகுர் ரஹீம் 191 ரன்கள் குவித்தார். 117 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் அணி 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது. மலையாள திரைத்துறையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க 7 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது. சமீபத்தில் வெளியாகிய ஹேமா கமிட்டி அறிக்கைதான் தற்போது மலையாள திரையுலகில் பேசும் பொருளாகியுள்ளது. இந்த அறிக்கைக்கு பின்னர் மலையாள நடிகர்கள், இயக்குநர்கள் சிலர் மீது பாலியல் புகார்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இது தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது. கேரள காவல்துறை தலைவர் ஸ்பர்ஜன் குமார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் 4 மூத்த பெண் IPS அதிகாரிகள் உட்பட 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் பாலியல் குற்றச்சாட்டு குறித்து விரிவான விசாரணை நடத்த உள்ளனர். இதனிடையே மலையாள நடிகரும் கொல்லம் தொகுதி MLAவுமான முகேஷ் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அவர் பதவி விலக காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக முகேஷ் கூறியுள்ளார். இதேபோல சுதீஷ், ரியாஸ்கான், இடவேள பாபு உள்ளிட்ட பலர் மீது பாலியல் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்சியர் உத்தரவிட்டும் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மழையினால் பாதிக்கப்படலாம் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் திருக்கழுகுன்றம், அச்சரப்பாக்கம், மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 ஏக்கரில் சொர்ணவாரி பருவ நெல் சாகுபடி செய்யப்பட்டது. தொடர்ந்து தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அம்மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 20 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல்லோடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பதற்காக காத்திருக்கின்றனர். முதற்கட்டமாக 9 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் இன்னும் அவை திறக்கப்படவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் கொள்முதல் நிலைய வளாகங்களில் நெல்லை கொட்டி வைத்திருக்கும் விவசாயிகள் திடீரென மழை பெய்தால் நெல் நனைந்து முளைத்து வீணாகிவிடும் என கவலையடைந்துள்ளனர். உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி இளவட்ட கல் தூக்குவது உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. புன்னையாபுரம் கிராமத்தில் வெகு விமர்சையாக கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். குறிப்பாக வழுக்கு மரம் ஏறுதல், உரியடித்தல், இளவட்ட கல்லை தூக்கி பின்புறமாக போடுதல் என பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 20 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் 50 முதல் 95 கிலோ எடை கொண்ட இளவட்ட கற்களை சர்வசாதாரணமாக தூக்கி பின்புறமாக போட்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். வழுக்கு மரத்தில் ஏறி உச்சியில் உள்ள பரிசு பொருளை எடுக்கும் போட்டியிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வைபவத்துக்காக பழனி பாலதண்டாயுதபாணி கோவில் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலைக்கோவில் வரை மின் விளக்குகளால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மலை உச்சியில் லேசர் விளக்குகள் மூலம் விண்ணை நோக்கி விளக்குகள் ஒளிரவிடப்பட்டன. கோவில் நிர்வாகத்தின் இந்த வண்ணமயமான ஏற்பாடுகளால் பக்தர்கள் ரசித்தனர். இந்த வண்ண விளக்கு அலங்காரம் 10 நாட்கள் நீடிக்கும் என்று கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தடை செய்யப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் சாலையில் ரோந்து பணி மேற்கொண்ட காவல்துறையினர் நகை அடகு கடை முன் இருந்த கார் மீது சந்தேகம் கொண்டு சோதிக்க சென்றுள்ளனர். அவர்களை பார்த்ததும் காரில் இருந்த வடமாநில நபர் தப்பி ஓட முயற்சி செய்துள்ளார். விசாரணையில் பெங்களூருவிலிருந்து கடத்தி வந்த புகையிலை பொருட்களை கரிக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருக்கு விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்துள்ளது. ஜெயக்குமார் தலைமறைவான நிலையில் அவரது கார் மற்றும் வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 600 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 3 தலைமறைவாக உள்ளனர். வேலூர் மாவட்டம் பாலாற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் அங்கிருந்த பள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். முள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் நண்பர்களோடு கிருஷ்ணாபுரம் பாலாற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக யுவராஜ் நீரில் மூழ்கி மாயமானார். உடனடியாக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து மீட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் எடுத்ததால் ஏற்பட்ட பள்ளத்தினால் தான் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அங்கிருந்த லாரியின் முன்பக்க கண்ணாடியில் கல்வீசி தாக்கினர். நிகழ்விடத்திற்கு சென்ற அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர்.